நாம் பறக்கலாம் இறக்கைகள் முளைத்ததே. தளபதி பாபாமா கொஞ்சம் கிளட்டு பூனை ஸ்லோவா வந்தா டிவில ரொம்ப நேரம் காட்டுவாங்கன்னு நினைச்சிட்டு ஸ்லோவா வந்தியா மொத்தமா தூக்கிடுவாங்க. அடுத்ததா இன்னைக்கு எங்க ஊருக்கு புதுசா ஒரு வாதியார் வராரு. அவரை வரவேற்கிறது தான் இந்த ஆரத்தி எல்லாம். வாதியார்னா சாதாரண வாதியார் இல்ல, அவர் வாதியாருக்கெல்லாம் வாதியாரு. கலரு கண்ணாடி வாத்தியாரே வணக்கம். வணக்கம். என்ன கையில இருக்கிற காசு எல்லாமே மக்கள்கிட்ட கொடுத்துட்டீங்க? நான் வெறும் பணத்தை தான் கொடுத்தேன். அவங்க லாஸ்ட் சீசன்ல எனக்கு டைட்டிலே கொடுத்துட்டாங்க. ஐயோ எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வாத்தியார் ஐயா, நீங்க இப்ப சொன்னது அப்பயே சொல்லியிருந்தா ஏன் ஃபைனல்ஸுக்கு நானும் கொடுத்துருப்பேனே. தெரியாம போச்சு. அதான் உன் ஃபைனலுக்கு மொத்தம் சேர்ந்து ஒருத்தவனுக்கு கொடுத்துட்டானே. அந்த வடநாட்டு பையன் தானே? அவனே தான் தேடிக்கிட்டு இருக்கேன். அந்த கொரியன் பூனையை பார்த்தா நான் கேட்டதா சொன்னேன். அதாவது உங்களை நான் கவனிக்காம விட்டேனே. எப்படி இருக்கீங்க தலைவரா? நான் வந்துட்டு தாடி பாளைய தலைவரா. இல்ல, உங்களை விஜய் டிவில பாக்குறது இப்ப அதிகமா பாக்குறோம், அதனால அப்படி சொன்னேன். ஆனா கவலைப்படாதீங்க, எப்பயுமே உண்மைதான் ஜெயிக்கும். அப்ப இன்னைக்கு வேற லெவல் போல இருக்கே. ஆமா ஆமா, நீ எப்படி இருக்க ரஜினி? எப்படி இருக்க? தலைவரை முத்தம் கொடுத்துட்டீங்க. ஏய், ஆம்பளைக்கு மட்டும் முத்தம் கொடுக்கறதுக்கு நான் மக்கள் செல்வனா? ஏழைங்களுக்கெல்லாம் முத்தம் கொடுக்குற மக்கள் திலகம். நல்லா இருக்கியா? என்ன உங்களுக்கு தெரியுமா? நல்லாவே தெரியுமே. உன் பேர் ரஜினி தானே? இந்த சீசன் 8ல எல்லா கண்டஸ்டன்டோடையும் கேமியோ ரோல் பண்ணி எல்லாரும் எலிமினேஷன் பண்றாங்க. உன்னை போய் தெரியாம இருக்குமா? அப்புறம் எல்லாருக்கூடயும் கேமியோ பண்ற மாதிரி இந்த கேமியோடய கேமியோ பண்ணி என்ன எலிமினேஷன் பண்ணிடுறாங்க. ஓகேவா? சரி தலைவரே, இப்ப நீங்க எப்படி வந்தீங்க? இந்த ஏதோ ஒரு ஸ்கூலாமே, இந்த ஸ்கூலுக்கு தான் நான் வாத்தியாரா வந்திருக்கேன். இந்த ஸ்கூல் என்ன ஸ்கூல் தெரியுமா? ஸ்டார் ஸ்கூல். ஐயோ, அந்த ஸ்கூலா? ஐயோ வாத்தியாரே, வானா வாத்தியாரே, அந்த ஸ்கூல் மட்டும் வானா வாத்தியாரா. அந்த ஸ்கூல்ல 3 மோசமான ரவுடி பசங்க இருக்காங்க. அப்படியா? ஆமா. நான் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். இனிமே தான் நான் பார்க்க போறேன் இந்த வாத்தியாரோட ஆட்டத்தை. வாத்தியாரே, நான் போறேன் வாத்தியாரே. வாத்தியாரே, நான் போறேன். இவ்வளவு நல்லா பர்ஃபார்ம் பண்ணானே, இவனையா எலிமினேஷன் பண்ணீங்க? இருக்கு மேல இருக்கு. அந்த மாலையை கையிடு, கழுத்து தொங்கிட போகுது. சார், யார் இடத்துல வந்து யார்கிட்ட சீன் போடுற மாறி செஞ்சிடுவேன். ஃபர்ஸ்ட் மாறி மாறி செய். சார், நான் மாறி வந்திருக்கேன். மாறி வந்துட்டியா? பக்கத்து கிளாஸா? நேரா போய் லெஃப்ட் எடுத்தா உங்க கிளாஸ் வந்துடும். போயிடுப்பா. சார், நான் எந்த ஏரியான்னு தெரியாம விளையாடுறீங்க. நான் வட சென்னை. இது வட சென்னையா? நான் ராமாபுரம். ஃப்ரீயா இருக்கும்போது வாப்பா, சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா ஜாலியா இருக்கலாம். சார், வட சென்னையில நான் எந்த ஏரியான்னு தெரியல, புதுப்பேட்டை. எது புதுப்பேட்டையா? தம்பி, என்னோட பைக்ல மட்கார்டு ஒன்று வராதுப்பா. புதுப்பேட்டையில போய் கேட்டா எல்லா பாயும் ரொம்ப ரேட்டு சொல்றாங்க. கொஞ்சம் கம்மி ரேட்ல வாங்கி கூட. திரும்பவும் சொல்றேன், நான் மாறி செஞ்சிடுவேன். அப்படியா? இந்தா, எல்லாருக்கும் சாப்பிடுற மாதிரி நல்ல சாப்பாடா செஞ்சு எடுத்துருவா. என்ன சாப்பாடுன்னு ஏதோ ஒரு ஸ்மெல் வருது. ஸ்மெல் வருதா சார்? ரொம்ப வருதுப்பா. அப்ப அவ வருவா, நீங்களே பாருங்க. யாரா? நீங்களே பாருங்க.
வாத்தியாரியா இந்த கேரியர் கீழே வைக்க சொல்லுங்க, பின்னாடி ஸ்பூன் தெரிய மாட்டேங்குது. உன் பேர் என்ன? என் பேரா? இப்ப பாருங்க. இவங்க வேற பிரியா வரையருக்கும் வித்தியாசம் தெரியாம டேய் டேய் பேசாதடா கொஞ்ச நேரம். நான் வச்சிருந்த எல்லா கவுண்டரும் நீ போட்டுட்டு இருக்க. சார் போங்க சார், நான் போறேன். சரிம்மா கோச்சிக்காத. சரி பரவாயில்ல இருக்கட்டும், நீ போய் அமைதியா உட்கார். சரி நான் போய் சாப்பிட நான் கியூட்டா சரி நீங்க 2 பேர் வந்துட்டீங்க. ஏதோ ஒரு பையன் ரொம்ப லேட்டாவே வருவானாமே, யார் அவன்? வாத்தியாரியா அவன் லேட்டா மட்டும் வர மாட்டான், பச்சை பாருங்க. அவன் லேட்டா தான் வருவான் பாருங்க சார். அவன் வந்தா சாதாரணமா வர மாட்டான், ராஜாவா தான் வருவான் பாருங்க. வாங்க நேர்கள் ரவி. ஆமா யார் பாரு? சார் நான் பொண்ணுங்களுக்கு பிடிச்ச எஸ்டிஆர். ஓ நான் ஏழை மக்களுக்கு பிடிச்ச எம்ஜிஆர். இது வரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்க எனக்கு தெரியாது. ஆனா இனிமே இந்த கிளாஸ் இந்த வாத்தியாரோட கண்ட்ரோல். சார் யார் வேணா உங்க கண்ட்ரோல்ல இருக்கலாம், ஆனா இந்த மாதிரி எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் செஞ்சிடுவேன். நான் சாப்பிட்டு எடுத்து நீ பார்த்தது இல்லையே. சார் அது சமுத்திரக்கணி எடுத்து நான் பாத்துக்கிறேன். அது சமுத்திரக்கனியே எடுக்கல, அவர் அதை நடிச்சார். ஏய், ஒரு கவுண்டர் கொடுக்கும் போது அதோட ஃபுல் டீட்டெயிலும் தெரிஞ்சு வச்சு கொடுக்கணும். புரியுதா? போ அமைதியா போய் உட்காருங்க. சார் இடம் இல்லை, எங்க சார் உட்காருது? தலையில உட்காரு போ. சரி நீ நில்லு, பரவாயில்ல. நீ அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்டாவே இருக்கட்டும். ஆமா உங்க கெரியர் பத்திலாம் நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். சார் நான் சொல்றேன் சார். சொல்றா. சார் ஃபர்ஸ்ட் இந்த 2 டப்பால பாத்தீங்கன்னா தொக்கா சிக்கனு, அதுக்கப்புறம் அது தொட்டுக்க காய்கறி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோறு. இது எல்லாம் ஜீரணம் ஆகிறதுக்கு மாறு. இது எப்படி சார் என் கரியர்? ஏய் நான் வாழ்க்கையில முன்னேறக்கூடிய கெரியரை பத்தி கேட்டா நீ திங்கிற சாப்பாடு கெரியர் பத்தியா சொல்ற? பூதம் எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. சார் நம்மளுக்கெல்லாம் 4 பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் லஞ்சு, அவளுக்கு 4 பூராவே லஞ்சு. ஏய் இதெல்லாம் ஒரு பஞ்சு. அதான் பஞ்சு. சீசன் 7ல தான் இந்த வேலையை பார்த்தீங்க. சீசன் 8 இதேதானா? சரி ஓகே அமைதியா உட்காருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ் பாடத்துக்கு போவோம். ஓகேவா? சரிங்க சார். சரி ஓகே. தமிழ்ல செய்யுள் தெரியுமா? சார் என்ன சார் செய்யல தெரியுமா, சென்னையில் அடிக்கிற வெயில தெரியுமான்னு செஞ்சிடுவேன். ஏய் என்னது இது? என்னது இது? சார் இந்தாங்க ரப்பர். அவன் சொன்ன ஜோக்க அழிச்சிருங்க. அவன் ஜோக்க அழிச்சிடுவோம், நீ கான்செப்ட் அழிச்சிரு. வச்சுட்டு ஒரு குறையும் பண்ண முடியாது. டேய் நீயே அழிச்சிரு போ. சார் என்ன வச்சே தமிழ் அழிக்கலாம் பாக்குறீங்களா? தம்பி வாயேன். தம்பி எனக்கு அப்புறம் தமிழை யார் வாழ வைக்க போறாங்க நான் நினைச்சேன். ஆனா உன்ன மாதிரி இளைஞர்கள் கை என்ன ஜூஸ் குடிச்சியா? வாயை தொடச்சிக்கிட்டே இருக்கா? மேனரிசம். இல்லம்மா இது எத்தனாவது எபிசோடு நீங்க பண்றதுல? 6வது. 7வது பொண்ணுன்னு வாய்ப்பே இல்லையா? ஆசையே இல்லையா? தயவு செஞ்சு அந்த கதவை மூடிடுங்க. எதுக்கு சார்? இந்த மாதிரி காமெடிலாம் வெளியில போயிடவே கூடாது. நாங்க போயிடுவா. தயவு செஞ்சு போயிடு. சரி ஓகே. உங்களுக்கு தமிழ் வேணாம், அதனால நம்ம ஸ்ட்ரைட்டா இங்கிலீஷ் போயிடுவோம். இங்கிலீஷ்ல ரைம்ஸ் யாருக்காவது தெரியுமா? சார் எனக்கு தெரியும் சார். வெரி குட். நீ என்னதான் தின்னாலும் உனக்கு ரைம்ஸ் தெரியுது. ஆமா சார். சொல்லுமா. தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை, அரிசி மாவு உளுந்து மாவு கலந்து சுட்ட தோசை, அவனுக்கு 2
போய் மூஞ்சல ஓய்ந்து ஒரு குத்து ஆளை பச்ச நல்லா. என்னம்மா நம்ம பேசாம மேக்ஸ் போலாமா? என்னது ஸ்நாக்ஸா சார்? எனக்கு கொடுங்க சார் அடுத்த பங்கு. ஏய் நான் என்ன சொன்னேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? ஸ்நாக்ஸ் தானே சார் சொன்னீங்க? அப்ப எப்ப பார்த்தா உன் கண்ணு ஃபுல்லா சோத்து முட்டை மேலதான் இருக்கு. இல்லையா? உட்கார். உங்களுக்கு யாருக்காவது பெருக்க தெரியுமா? சார் எனக்கு பெருகு தெரியாது, வேணா இவளுக்கு பெருகு தெரியும். நல்லா ஏய் கான்செப்ட்ல கொஞ்சம் மும்முரமா அதமா கவனிக்கல, நான் தப்பா தெரியும். சனிக்கிழமை மாரிக்கு பயந்து பார்த்திருக்கோம், ஆனா மாரியே சனிக்கிழமைக்கு பயந்து இப்பதான் பாக்குறோம். தம்பி கெட்டவனா இருக்கலாம், ஆனா ரொம்ப கெட்டவனா இருக்கவே கூடாது. சார் கலப்படமான நல்லவனா இருக்கிறத விட சுத்தமான கெட்டவனா இருக்கலாம் சார். ஆனா பாவீங்களா, பால் தயிர் சர்க்கரை எல்லாம் கலப்படம் பண்ண போய் இப்போ நல்லவங்களையும் கெட்ட கலப்படம் வருதா? என்ன சார் கலப்படம் வருதா, லீவுக்கு தலைப்படம் வருதானே? சார் சார் சத்தியமா இப்ப நீங்க அழிச்சிருங்க சார் இந்த காமெடியை ப்ளீஸ். எதுனா ஒரு காமெடி தான் வருது, அதையும் அழிச்சிடுங்க. நம்ம பேசாம கேம்ஸ்க்கு போயிடுவோம். போயிடலாம். உங்களுக்கு கேம் சொல்லி தரேன், ஓகேவா? விளையாடலாமா? விளையாடலாம் சார். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. காலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன், துணையாக உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று, உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று. சிரிக்கலாம் பறக்கலாம் இறக்கைகள் முளைத்ததே